புத்தாண்டு பிறக்க இருக்கு. கூடவே தேர்தல் களமும் தயாராகி கொண்டிருக்கிறது. தமிழக அரசியல் வரலாற்றில் முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு வரக்கூடிய தேர்தல் மிகப்பெரிய போர்க்களமாக காட்சியளிக்கும் என்கின்றார்கள் அரசியல் பார்வையாளர்கள். அந்த வகையில தான் தமிழ்நாடு முழுவதும் 3 சிறப்பு குழுக்கள் மூலம் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் ஒரு கள ஆய்வை நடத்தியிருக்காரு. அந்த கள ஆய்வுல குறிப்பாக நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகத்தின் நிலைமை எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றி தீவிர விசாரித்து தனக்கு அறிக்கை தரும்படி கேட்டுக்கொண்டிருக்காரு. அதன்படிதான் ஒரு பரபரப்பான ரிப்போர்ட் திமுக தலைவர் ஸ்டாலின் மேசையில் இப்போது வந்திருக்கிறது. அந்த அறிக்கையின்படி மு.க.ஸ்டாலின் புதிய முடிவுகளை எடுத்திருக்காரு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியை தற்பொழுது பார்க்கலாம். ஆளும் கட்சியான திமுகவை எதிர்த்து அதிமுக ஒரு பக்கமும் தமிழக வெற்றி கழகம் ஒரு பக்கமும் தீவிரமான தேர்தல் பணிகளை நடத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில தான் ஆட்சியை எப்படி தக்க வைக்க வேண்டும் என்பதில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் உறுதியாகவே இருந்துட்டு இருக்காரு. இதற்காக ஏராளமான வியூகங்களை அவர் அமைச்சு கொடுத்துட்டு இருக்காரு. அதுல ஒரு கட்டமாக 3 குழுக்களை தயார் செய்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு கருத்து கணிப்பை நடத்தி முடித்திருக்காங்க. இதில் குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால் நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகத்திற்கு எந்த அளவிற்கு ஆதரவு இருக்கிறது என்பதை அறியும் வகையில் அந்த குழுக்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறது. தற்பொழுது மு.க.ஸ்டாலின் மேசையில் 3 விதமான அறிக்கைகள் இருக்கின்றன. அதில் தமிழகத்தை பொறுத்தவரையில் நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகத்திற்கு நகர்ப்புறங்களில் 15% ஆதாரமும் கிராமப்புறங்களில் 10% ஆதரவும் இருப்பதாக சொல்லப்படுது. இதுல முதல் தலைமுறை வாக்காளர்களும் நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்களும் கிராமப்புறத்தை சேர்ந்த இளம் பெண்களும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றொரு ஆய்வறிக்கை காங்கிரஸ் கட்சிக்குள் நடக்கும் ரகசிய பேரங்கள் குறித்த தகவலை தெரிவித்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் தமிழக வெற்றி கழகத்துடன் தொடர்ந்து திரைமறைவில் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிகிறது. இதற்கு டெல்லி மேலிடமும் சம்மதம் தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுது. அதிமுகவுடன் பாஜக கூட்டணி வைத்திருப்பதால காங்கிரஸ் கட்சியினர் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி சேர முயற்சி செய்கிறாங்க. இல்லை என்றால் அவர்கள் திமுகவை கலற்றிவிட்டு அதிமுகவில் கூட ஐக்கியமாக இருப்பார்கள் என்றெல்லாம் அந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது அறிக்கையில் தமிழ்நாடு முழுவதும் திமுகவின் நிலவரம் எப்படி இருக்கிறது என்பது குறித்த தகவலை தெரிவித்து இருக்கிறது. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு அதிக வெற்றி வாய்ப்பு இருக்கிறது. மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு மெஜாரிட்டி பலத்துடன் திமுக வெற்றி பெறும். அதே சமயம் வாக்கு வங்கிகளில் மிகப்பெரிய பின்னடைவும் இருக்கிறது. அதாவது அதிமுக தமிழக வெற்றி கழகம் ஆகிய 2 கட்சிகளும் சேர்ந்து தமிழ்நாட்டு வாக்கு வங்கிகளை 3ஆக பிரிக்கின்றனர். எனவே திமுகவிற்கு குறைந்தபட்ச வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி வாய்ப்புகள் இருந்துட்டு திமுக தரப்புல தேர்தல் அறிக்கை பலமாக இருக்குமானால் வெற்றி வாய்ப்பு இன்னும் அதிகரிக்கலாம் என்றும் அந்த அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதனை அடுத்துதான் மு.க.ஸ்டாலின் தற்போது சில முடிவுகளையும் எடுத்துட்டு இருக்காரு. அதன்படி முதற்கட்டமாக 234 தொகுதிகளும் வேட்பாளர்களை தயார் செய்யும்படி உத்தரவிட்டிருக்காரு. மொத்தமுள்ள 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை தயார் செய்துவிட்டு அதன் பின்னர் கூட்டணி கட்சிகள் வரும்பொழுது எந்த தொகுதியை ஒதுக்கலாம் என்பதை முடிவு செய்து கொள்ளலாம்னு திட்டமிட்டு இருக்காரு. ஏற்கனவே திமுக தேர்தல் பணிக்குழுவினர் மிகப்பெரிய வேட்பாளர் பட்டியலை தயாராக வச்சிட்டு இருக்காங்க. எனவே தற்போதைய சூழ்நிலையில திமுகவை பொறுத்தவரையில 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் பட்டியல் தயாராகி விட்டது என்பது முக்கிய செய்தியாக பார்க்கப்படுது. இது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சியினர் மேலும் முரண்டு பிடித்தால் அவர்களை எந்த நேரமும் கலற்றி விடுவதற்கு மு.க.ஸ்டாலின் தயாராக இருப்பதாக சொல்லப்படுது. இது போன்ற அரசியல் பின்னணி செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள்.